சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, சீதாவோட அம்மா வந்து முத்துவை வந்து கார் ஷெட்டுக்கு வந்து பார்த்து முத்துக்கிட்ட வந்து சீதாவுக்கு அந்த மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு பேசுகிறதுக்காக வராங்க. ஆனால் முத்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அவன் மேலே கோவம் இருக்கனால நான் வந்து சீதாவுக்கு கல்யாணம் பண்ண வேணான்னு சொல்லலை. அவன் வந்து கேரக்டரே சரியில்லை, அதனால தான் நான் சீதாவுக்கு பண்ண வேணான்னு சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு முத்து இந்த மாதிரி பேசவும் பார்த்தீங்கன்னா, சீதாவோட அம்மாவுக்கு வந்து அதை மீறி வந்து தன்னோட விருப்பத்தை சொல்லவே வந்து கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. ஆனால் சத்யா பார்த்தீங்கன்னா சீதாவுக்கு வந்து அருணையை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சொல்லிடுறாங்க. ஆனால் முத்து பார்த்தீங்கன்னா முறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து கிளம்பிடுறாங்க. அவங்க 2 பேர் நினச்சதையும் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக வந்து முத்துக்கிட்ட பேச முடியல. எங்கே எதுவும் சண்டை வந்துருமோ, மீனா வாழ்க்கையில் எதுவும் பாதிப்பு வந்துருமோன்னு சொல்லிட்டு 2 பேருமே பயந்துட்டு போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனா வந்து முத்துவை வந்து எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண நினைக்கிறாங்க. சீதா நிலைமையை புரிஞ்சுக்கோங்க, அவளுக்கு பிடிச்சிருக்கு, அவள் வாழ்க்கையை அவள் பார்த்துப்பான்னு சொல்லி எவ்வளவோ சொல்லியுமே முத்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கவே மாட்டுறாங்க. இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மீனா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சீதா பார்த்தீங்க அப்படின்னா, அருணை தவிர வேறு யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அப்படி இல்லைனா கல்யாணம் பண்ணிக்காமல் வீட்டிலே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இதை மனசில் வச்சு மீனா பார்த்தீங்கன்னா அருணையே சீதா கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து முத்துவை சமாளிச்சுக்கலான்னு சொல்லிட்டு மீனா பார்த்தீங்கன்னா முடிவு எடுத்து அவங்க வீட்டில் உள்ள எல்லாத்தையும் சம்மதிக்க வச்சு சீதாவையும் அருணையும் கோவில் கூட்டிகிட்டு போய் கல்யாணமும் பண்ணி வச்சிடறாங்க. இந்த விஷயம் முத்துக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவப்படுறாங்க. மீனா கிட்ட சுத்தமாக பேசவும் மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் மீனாவோட அம்மாவுக்கு முத்து கால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, எப்போ என் பேச்சை மதிக்காமல் இப்படி ஒரு விஷயத்த பண்ணாங்களோ, இனிமேல் எனக்கும் அந்த குடும்பத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, மீனா இனிமேல் இங்கே வர வேணாம், நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கோவத்தில் வந்து முத்து சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு. ஸோ இந்த மாதிரி தான் வரப்போகிற எபிசோட் போக போகுது. ஸோ மீனா இதெல்லாம் எப்படி சமாளித்து வராங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.